தலையில் வரும்போது இவன் அனாய்டிங் ஆகப்படுறான். முதல்ல ஆயில் வைக்கிறோமா நம்ம தலையில்? என்ன வைக்கிறோம்? எதுக்காக தலையில் எண்ணெய் வைக்கும்? எங்கே வைக்கும்? காலையில வைக்கும்? தலையில் தான் வைக்கும். இந்த தலையில் வைக்கும் போது என்ன பண்ணுது? உள்ளே போகுது. கண் என்ன ஆகுது? குளிர்ச்சி ஆகுது. அடுத்து உடலுக்கெல்லாம் உள்ளெல்லாம் என்ன ஆகுது? ஆமேன். அதனால தான் வைத்தியனுக்கு செலவு பண்ணுற காசை வாணியனுக்கு செலவு பண்ணுங்க. மெடிக்கலுக்கு செலவு பண்ணுற காசை ஆயிலுக்கு, செக் ஆயிலுக்கு செலவு பண்ணுங்க. அல்லேலூயா. ஆயில் கம்பெனிக்காரன் பூரா நமக்கு ஒரு டொனேஷன் எழுதணும். ஏன்னா நம்ம விளம்பரம் படுத்துகிறோம். அல்லேலூயா. அதாவது வைத்தியனுக்கு செலவு பண்ணாத டாக்டர் பூரா நம்மளை எதிர்ப்பான். ஆனால் வாணியனுக்கு செலவு பண்ணுன்னா என்ன? வாணியை யாரு? வாணிய செட்டியார் என்னைக்கு செக்கு ஆட்டுறான்ல, செக்கு, அவனுக்கு எண்ணெயை வாங்கி என்ன பண்ணு? தலையில் வை. தலையில் எந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு வியாதி கிடையாது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் எல்லார் மேலேயும் என்ன வச்சுருக்காரா? அனாய்டிங் வச்சுருக்கிறாரு. யார் மேலெல்லாம் தலையில் யார் மேலெல்லாம் அனாய்டிங் வைக்காரோ அவங்கள ராஜாவாக மாறுறான். நீ ராஜ வாழ்க்கை வாழணுமா? உனக்கு என்ன தேவைன்னா அனாய்டிங் தேவை. ஆமென். அது உள்ளான மனுஷன். இந்த ஆவி உள்ள வந்து தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அப்ப ஆவியா இருக்கிற தேவன் நம்ம இடத்துல எப்படி இருக்கிறாரு? மாம்சமா மாறுவதற்கு அவருடைய சித்தத்துல நாம என்ன பண்ணணும்? அவருடைய சித்தம் நம்ம இடத்துல வெளிப்படணும். எப்படி? அருமையான நமது லீடர் ஜஸ்டின் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு வெள்ளைக்காரர் வராரு உங்க ஊருக்கு, அவர்கிட்ட என்ன இருக்கும்னா $100 இருக்கும். ஆனால் அவர் இங்கே வந்து என்ன பண்ணணும்? மாற்றணும். அந்த டாலரை மாற்றும் போது அது இந்தியன் ரூபியாக மாறுது. அல்லேலூயா. அப்போ இந்தியன் ரூபியாக மாறுவது 8000 ரூபாய் மாறுதுன்னு வைங்க. அந்த 8000 ரூபாய் மாறுவதுக்கு அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அந்த டாலரை கொடுத்து மாற்றணும். அதை மாதிரி தேவன் நம்ம மேலே ஆவியாக இருக்காரு. ஆவியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அது மாம்சமாய் மாறுகிறது இந்த உலகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். தேவ சித்தம் நம்மள வெளிப்படணும்னா மாம்சம் வெளிப்படக்கூடாது. உள்ளான மனுஷன் சொல்லுங்க, உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷிக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம் வரணும். அப்போ நமக்குள்ள என்ன வரணும்? அந்த விசுவாசம் வரும் பொழுது தான் அந்த உள்ளான மனுஷன் மாறுறான். யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் வரலையோ அவன் ஒரு நாள் மாற மாட்டான், மாம்சத்திலே இருப்பான். ஆனால் விசுவாசம் வரும் பொழுது உள்ளான மனுஷன் உள்ள வரான். அவன் என்ன பண்ணுறான்? நேற்று செஞ்சேன் பாவம், ஆனால் இன்றைக்கி அவன் என்னவா மாறுறான்? புதிய மனுஷனாக மாறுறான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் படிப்படியாக ஒரு மனுஷனுக்குள்ளே மாறுதா? அப்போ நமக்குள்ளே முதல்ல மாறணும். ஆமென். முதல்ல நான் கொடுக்காதவனாக இருந்தேன், இப்போ நான் விசுவாசிக்க கொடுக்க ஆரம்பிக்கேன். அப்போ நாளுக்கு நாள் நான் மாறுதனா? ஆமென். முதல்ல நான் தேவனை நம்பாமல் இருந்தேன், இப்போ நான் நம்புகிறேன். அப்புறம் என் இருதயம் என்ன பண்ணுது? உள்ளான மனுஷன் மாறுறான். ஆமென். அப்போ விசுவாசம் இருக்கிற இடத்துல மாற்றம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், மேலும் காணப்படாதவை அல்ல, காணப்படாதவளையே நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. மாம்சத்தில் ஒரு நாளும் பிரச்சனை முடியாது, ஆனால் ஆவியில் எல்லாமே லேசாக மாறிடும். சொல்லுங்க, எல்லாமே லேசாக மாறிடும். அப்போ நமக்கு எல்லாமே லேசாக மாறுவதற்கு ஆமென் காணப்படாதவைகளை, என்னப்படாதவைகள்? காணப்படாதவைகள் தான் உள்ளான மனுஷன் பார்க்குறான். காதில் கேட்கலையாம், இருதயத்தில் தோணலையாம், ஆனால் ஒன்று இருக்குன்னு விசுவாசிக்காம. பார்த்தீங்களா? இவன் பேர் தான் உள்ளான மனுஷன். சொல்லுங்க, இவன் பேர் என்ன மனுஷன்? ஐயா, பேப்பரில் 500 மார்க் வந்துடுவேன்னு என்ன பண்ணுறாங்க? விசுவாச அறிக்கை எடுத்தாங்க. ஆனால் நீ காணலை, ஆனால் நீ பார்க்க போகிற. அல்லேலூயா. இதான் லேசான காரியம். தேவன் சொல்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று